இங்க எதுக்குடா வந்த? அப்பா பார்த்தாருன்னா கொத்துக்கறி போட்டுருவாரு. கிளம்பு நீ முதல்ல. அவர் போறத பார்த்து தானே உள்ளே வந்தேன். எல்லா விஷயத்துலயும் பெரிய கேடியா தான்டா இருக்க நீ. ஆமா, நீ மட்டும்தான் வந்தியா இல்ல உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வந்தியா? சாரிண்ணே, மன்னிச்சுங்கண்ணே. இடையில எங்க அண்ணன் ரொம்ப நெருக்கடி பண்ணிட்டாருண்ணே. அந்த பட்டிக்காட்டு மச்சி நிச்சய எனக்கு நிச்சயம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாருண்ணே. அதானே வேற வழி இல்லாம அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணேன். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாம நான் பண்ணியிருப்பேன் நானே. ஹேய், இந்த பேச்சை வச்சு தான்டா நீ எல்லாத்தையும் கவுத்துட்டு இருக்க. கல்யாணத்துக்கு நிறைய பண்ணலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஆமா, அந்த பொண்ணுகிட்ட உன்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. அதானே பெரிய சிக்கலாக போச்சு. நான் பெரிய பணக்காரன் நினச்சி அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிச்சு. இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே கொலை செய்யாத குறைன்னு ரொம்ப சித்திரவதையாக இருக்குண்ணே. பின்ன இன்னொருத்தையா இருந்தா நீ பண்ண கோல்மாலுக்கு மூஞ்சி மேலேயே தாலியை விட்டு எறிஞ்சிருப்பா. 1-2 பொய்யாட சொல்லியிருக்க நீ? அதையும் செஞ்சுட்டானே. போலீஸ் ஸ்டேஷனில் தாலியை கட்டி எரிய போயிட்டானே. கிழிஞ்சது போ. ஆமா, இப்போ உன் கூட இருக்காளா இல்லை? இல்லைண்ணே, அவங்க வீட்டில் யாரும் அவளை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணே. அதனால எங்கள் வீட்டில் தானே இருக்கா. ஓஹோ, சரி, அதை விடுறா. எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் இந்த வீம்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்டா. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ, எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாது. என்னடா குழந்தை, ஏன் முகம்லாம் வாடி போச்சு? ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டல்ல? இல்லைண்ணே. ஏன்டா? கிட்ட போனாலே பூனை மாதிரி பாஞ்சு பிராண்டானே. அதானே பார்த்தேன். அதான் மேட்ரா? சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, டேய், ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னேன்டா. எப்படிண்ணே? பேச்சுவார்த்தை நடத்தி தான்டா. இது பாரு, உன் சார்பா அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். ஆமாம், அந்த பொண்ணுகிட்ட என்னை பற்றி என்ன சொல்லி வச்சிருக்க? அண்ணே, நீங்கள் கூட பிறந்த அண்ணன்னு பொய் சொல்லியிருக்கேண்ணே. அது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களையும் நம்ப மாட்டானே. டேய், பொண்ணுங்களை நம்ப வைக்கிறது ஒரு கலைடா. அதில் நான் எக்ஸ்பர்ட். சரி சரி, இனிமேலாவது நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ. நான் அந்த பொண்ணு முன்னால் நீ என்னை பற்றி சொன்னதெல்லாம் போய் அது தப்புன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு நீ ஆமான்னு சொல்லணும். ஓகேயா? சரிண்ணே. டேய், அந்த பொண்ணை நம்ப வைக்கணும்னா அந்த பொண்ணு முன்னால் உன்னை 2 அடி கூட அடிப்பேன். அதை நீ பொறுத்துக்கணும். ஓகேயா? பரவாயில்லண்ணே, என் நல்லதுக்காக தானே செய்கிறீங்க. இது மட்டும் இல்லடா, இன்னும் நான் உனக்கு நிறைய செய்யணும்னு மனசில் நினச்சிட்டு இருக்கேன். முதல்ல உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். அப்புறம் அந்த குடிசையை விட்டுட்டு ஒரு டீசெண்டான ஏரியாவில் வீடு பார்த்துருவோம். அண்ணே, என் கூட பிறந்த அண்ணன் கூட உங்களை மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாருண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும், வா வாடா. என்னண்ணே? இந்த செலவுக்கு வச்சுக்க. அண்ணே, அதெல்லாம் வேண்டாண்ணே. அண்ணே அண்ணே, காலைல வரேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பயப்படாது. கிளம்பு. தேங்க்ஸ்ண்ணே. ஹலோ, தொல்காப்பியன் ஸ்பீக்கிங். ஹலோ, தொல்காப்பியன் பேசுகிறேங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க தொல்காப்பியன்? சங்க காலத்தில் இருந்தா? யார் பேசுகிறது? நான் ஒரு 21ஆவது நூற்றாண்டு ஆள். யாருங்க நீங்கள்? பாஸ்கர் தெரியுமா? பாஸ்கர், நீ என்ன செய்வ? பொம்பளை குரல்லாம் ஞாபகம் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆம்பளடா. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? மிஸ்டர் தோல்ஸ், வாழ்றடா நீ. உன் வீடு முழுக்க அழகான பொண்ணுங்களா இருக்காங்களா? வீட்டை அந்த புறம் மாதிரி ஆக்கிட்டப்பா. ஹலோ, ப்ளீஸ். என்ன, கொஞ்சம் பொறு. ஏற்கனவே உன் கூட ஒருத்தி இருக்கா, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அது உனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லை. ஐ எம் ஜென்டில்மேன், யூனோ. அதுக்கப்புறம் யாரோ ஒரு சந்திராவோ மந்திராவோ அவன் கஸ்டடியில் இருக்கா. இப்போ என்னடான்னா ஏன் பொண்டாட்டி. அப்புறம் ஒருத்தி திரியாளே,
கல்யாணம் பண்ணி எவ வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாதுன்னு உஷா அவ இவங்க எல்லாருக்கும் அந்த புறத்தில் அட்மிஷன் போட்டியாடா நீ கில்லாடிடா. சார் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, இதெல்லாம் நல்லா இல்லை. என்னடா இப்ப நீ பண்ணா நல்லா இருக்கு, நான் பேசினா நல்லா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ஓவரடா சாமி. ஆமா, இத்தனை பொண்ணுங்களை கூட்டு வந்து வச்சிருக்கிய, என்ன செய்யற? ஏதாவது ஹோம் நடத்துறியா இல்ல பிசினஸா? ஆதரவற்ற அவளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்குற ஆளா நீ? மற்றவங்களை விடுறா, ஏன் பொண்டாட்டிடா. அபி ஏண்டா உன் வீட்டில் இருக்கா? ஏங்க, ஒரு வசதிக்கா அவங்க இங்கே தங்கியிருக்காங்க. வசதியா? யாரோட வசதி? ஏய் தோல்ஸ், உனக்கு ரொம்ப வசதியா இருக்கும்ல? ஹலோ, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு, அதைத்தான் வசதி என்ன. அதோட மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு தான் அவங்க இங்கே தங்கியிருக்காங்க. ஆறுதலா? பாவப்பட்ட ஜென்மங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நீ என்ன பாதிரியா? என்ன புருஷன் இங்கே இருக்கா, உன்கிட்ட என்னடா ஆறுதல்? எங்க அவ? யாருமே பொண்டாட்டு போனவகிட்ட கூட. யாரு? இல்லை, பாஸ்கர் பேசுறாரு. வேண்டாம், நிதானம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு. கொடுங்க. இல்லைங்க, அவரு இல்லைன்னா திரும்ப திரும்ப தொல்லை பண்ணுவாரு. ஹலோ ஹலோ ஹலோ. ஹே டார்லிங், மை பிட்டர் ஹாப் பொண்டாட்டு எங்கேருந்து பேசுறேன்னு தெரியுமா? எங்க இருந்து பேசுறீங்க? சொர்க்கத்துக்கு ரொம்ப பக்கத்துல 14வது ஃப்ளோர். இந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஃப்ளாட்டை நீ பார்த்துருக்கவே மாட்டேன். ஏன் உன் கம்பெனி கூட கட்டியிருக்க. பொண்டாட்டு இங்கே வந்த அப்புறம் தான் தெரியுது சந்தோஷம் இவ்வளோ உச்சத்தில் இருக்கும். இன்னும் டாப் ஆஃப் த வேர்ல்ட் ஃபீலிங். உயரத்தில் ஒரு சந்தோஷம், அப்புறம் பக்கத்தில் ஒரு சந்தோஷம். ரஞ்சினி எதிரில் ஒரு பிரமாதமான படம் வேற ஓடிட்டு இருக்கு. நைஸ் ஃபிலிம். என்ன விஷயம்? விஷயத்துக்கு வரேண்டி. விஷயம் என்னன்னா, நீ ஒரு முட்டாள். உலகத்துல உன்னை விட்டா வேற யாரும் இல்லை நீ நினைச்சிட்டு இருக்க பாரு. நீ ஒரு பெரிய முட்டாள். அதை நினைச்சுதான் நீ ஹாஸ்பிட்டல இன்சல்ட் பண்ண. வெளியில போன்னு சொன்னிய, பக்கத்துல 4-5 பண்ணாடைங்களை வச்சுட்டு. ப்ளீஸ் போதும். அது எப்படி? ஆமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ இப்போ அந்த வீட்டில் இருக்கிய, இது எந்த ஒரு கலாச்சாரம்? இந்தியன் கலாச்சாரமாடியா? நீ எங்க உட்கார்ந்து இருக்கும்போது நான் 14th ஃப்ளோர்ல உட்கார்ந்து இருக்கிறது யாராவது தப்புன்னு சொல்ல முடியுமா? லுக், நான் இங்க இருக்கிறதுக்கும் நீங்க அங்க இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னம்மா வித்தியாசம்? சொல்லு சொல்லு, நான் கேட்குற மூணு இருக்கு. நான் கெட்ட எண்ணத்தோட அடுத்தவங்க வீட்டுல இல்ல. என்னை சுத்தி நல்லவங்க தான் இருக்காங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவரு அதை யோசிச்சு பாருங்க. இப்பவே நல்லா யோசனை பண்ணிக்கங்க, பின்னாடி வருத்தப்பட போறீங்க. சோ நான் வருத்தப்பட்டா நீ சந்தோஷப்படுவ பொண்டாட்டு. I like it. இது பாருங்க, உங்க விஷயத்துல நான் வருத்தம் சந்தோஷம் எல்லாத்தையுமே தாண்டிட்டேன். பெரிய ஞானி அடி நீ. உன் மனசை கேட்டு பாரு பொண்டாட்டு. என்ன நினைச்சு அது லவ் டப்னு அடிச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமாவே ஒன்றும் கிடையாதா? ஒண்ணுமே கிடையாது. ஹலோ ஹலோ, ஏய் எதுக்கடி நீ போன வச்ச? ஏய் ஹலோ ஹலோ. ரீடைல் போட்டிருக்கலாம். ஹலோ ஹலோ. ஏன் கட் பண்ணிட்டு? திமிரு பிடிச்சவ. அம்மாடி
கொடு. அப்படி. வீட்டுக்காரன் வர்றதுக்கு முன்னாடி மோட்டரை தூக்கி வித்து போடலான்னு பாக்குறேன். பூட்டை திறக்க முடியலையே. எந்த பையன் இப்படி ஸ்ட்ராங்கா போட்டது? ஆத்திர அவசரத்துக்கு சட்டு புட்டுன்னு திறக்க முடியுதா பாத்தியா? பாட்டி 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 மண்டைக்கண்டி போட்டுருச்சா? எந்த பாட்டிடா மண்டையை போட்டா? ஓ பாட்டி மண்டையை போட்டாளா? என் பாட்டி மண்டையை போடல, உன்னை தான் பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு கத்துற. 3 வேளை மூக்கு பிடிச்ச தின்றுப்பியே பாட்டி அப்படின்னு சத்தமா கூப்பிடுறது. இந்த பார், இந்த கதையெல்லாம் வேணாம். வீட்டு வாடகை கொடுக்குறியா இல்ல காலி பண்ணிட்டு போறியா? என்னது காலி பண்ணிட்டு போறதா? ஓ, இதை விட பெரிய வீட்டுக்கு போய் சொல்றியா? சரி கண்ணா. ஆமா கண்ணு, இந்த வீடு சின்னதுதான். ஏன்னா கையை நிட்ட முடியல, காலை நிட்ட முடியல, அப்படி பேரண்டு உருண்டை திரண்டு எந்திக்க முடியல, மக்க மனுஷா வர முடியல. கேட்டா நீ பெரிய வீட்டுக்கு போய் சொன்னதை பத்தி சந்தோஷம் பாட்டி, தான். உனக்காக ஏத்தாப்புல பெரிய பேலஸ் ஒண்ணு கட்டி வச்சிருக்கேன். அதுல கை நீட்டலாம், கால் நீட்டலாம், நல்லா படுத்துக்கலாம். ஆமா, உனக்கு ஏதாவது விவசாயம் இருக்கா? இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் வக்கு இல்ல, இதுல பெரிய வீடு கேக்குதா? மரியாதையா சொல்றேன், வீட்டுக்கு வாடகை கொடுக்குறியா இல்ல காலி பண்ணிட்டு போறியா? எந்த வாடகை கொடுக்க சொல்றடா? மோட்டரை கழட்டி வித்து விடலான்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து நீ வந்துட்ட. என்னது மோட்டர் கழட்டு? வாய் தவறி சொல்லிவிட்டுட்டா கண்ணு. இந்த பாரு, மரியாதையா சொல்றேன், வீட்டை காலி பண்ற இல்ல கழுத்து பிடிச்சு ரெண்டுமா வெளியே போ. ஐயோ, நான் பாடுறேன், காக்க யாரும் இல்லையா? எங்க அம்மா வெளியே தள்ளணும் எவன்டா சொல்றது? அந்த அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? ராசா ராமா, அம்மா என் கண்ணே, மகனே, மாணிக்கமே. ரைமிங்காக பேரை மாத்தாதம்மா, ராஜாராமன்னே சொல்லு. சரிடா கண்ணு, என்னை தவிக்க விட்டு ஆள அடையாளமே தெரியாம வந்திருக்கியடா கண்ணா. அம்மா, அது ஒரு பெரிய கதைமா. அத நான் இப்ப சொன்னா யாருமே பொறுமையா கேட்க மாட்டாங்க, எழுந்து ஓடிடுவாங்க. அத முதல்ல சொல்லுடா. ரொம்ப நேரமா கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கான், போய் தொலைட்டு சொல்லுடா. ஓ, நீ கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் திந்து 6 மாசம் வாடகை பாக்கி இருக்கு. இது இல்லாம உங்க அம்மா அக்கம் பக்கத்தெல்லாம் திருடுறாங்கன்னு ஒரே கம்ப்ளைண்ட். அதுதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் சரி பண்றேன். அப்பா, ஆளை விடு சாமி. இந்த வயசுல உங்க அம்மா வீடு வீடா திருடுறாங்களே, அது உனக்கு கேவலமா இல்ல? அம்மா, என்ன பெத்த தாயே, நான் குடியிருந்த கோயிலே நீயா திருடி? இல்லடா, என்னடா பண்ணுவேன்? வயசானவா, சாப்பாட்டுக்கு என்னடா அதுக்காக பண்ணுவேன்? என் மோட்டர் தான் கிடைச்சா உனக்கு? அடே, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஆஹா ஆஹா, என்ன ஓஹோ ஓஹோன்னு இருக்க? ஆமா, இந்த நேரத்துல இந்த பாட்டு தேவைதானே உனக்கு? அடே, வயசானவடா நானு. கடவுள் உலகத்துல இதெல்லாம் எதுக்குடா படைச்சான்? அதை நான் எடுத்துக்கிட்டதுல என்னடா தப்பு? அடே, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அதை யாருக்காக கொடுத்தான்? பாத்தியாயா, பாத்தியாயா எங்க அம்மாவோட சமூக சிந்தனையா? நியாயமா அவங்களுக்கு இதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கறத விட்டுட்டு அவங்களை வீட்டை காலி பண்ண சொல்லி. ஆமா, இப்ப 2 பேரும் உதவாங்க போறீங்க. மரியாதை நீங்க வீட்டை காலி பண்ணல, நான் போய் போலீஸ் கூட்டிட்டு வருவேன். யோ, ஐயோ, போலீஸ் எல்லாம் வேணாம். இப்ப என்ன உனக்கு? வீட்டை காலி பண்ண அவ்வளவுதானே? ஆமா. காலி பண்றேன், ஒரு 50 ரூபா கொடு. எதுக்கு? என் மாமியா வீட்டுக்கு போறதுக்கு ஆட்டோ ஃபேர். ஐயோ, அங்க எதுக்குடா போனுங்கற? அம்மா, மானரசம் எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதும்மா, கிளம்பு. என் மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயிருவோம். இந்தா 50 ரூபா, முதல்ல வீட்டை காலி பண்ணு. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம். கண்ணா, ராசா ராமா, என்னடா கண்ணா அப்படியே மலைச்சு போய் நிக்கிற? அம்மா, நான் 5 வயசு குழந்தையா இருக்கும்போது முதல் தடவை என்ன இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தீங்களே, அப்பல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம இந்த வீட்டுல வாழ்ந்த வாழ்க்கையை என்னால மறக்கவே முடியலம்மா. ஐயோ கண்ணா, ராசா ராமா, நம்ம இந்த வீட்டுக்கு வந்து 4 வருஷம் தாண்டா ஆகுது. இன்னும் 1 மாசம் வாடகை கூட ஒழுங்கா கொடுக்கலடா. ஓ, அது வேற வீடா? சாரி, ராங் ஃபிளாஷ்பேக். சீட்டிங்கடா பண்ற நீ? மன்னிப்பு கேளுடா. ஓ, சாரிண்ணே. என்னடா சாரி? அதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? பாவம் அந்த பொண்ணு காலில் விழுந்து கேளுடா. விடு, கொன்னுடுவேன் ராஸ்கல். அண்ணே, ஏதோ குருட்டு தைரியத்துல பண்ணிட்டேன்னு என்ன மன்னிச்சிருங்கண்ணே. வேலைக்காரன் உன்ன வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் சொல்றதுக்கு இடம் கொடுத்த பாரு, அதான்டா நான் பண்ண தப்பு. முதலாளி மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கணும். நெருங்க விட்டதுக்கு கொடுத்த பரிசாடா இது? பேரிய கெடுத்துட்டியாடா. நிறுத்துங்க, நீங்களும் சேர்ந்து தானே ஏமாத்துனீங்க? இல்லம்மா, இந்த பிளக்கார்டு உன்னை எப்படி ஏமாத்துறானோ அதே மாதிரி என்னையும் இழிச்சவாயன் ஆகிட்டாமா. இவன் போட்டுட்டு இருந்தது என்னோட ட்ரெஸ், இவன் சுத்திட்டு இருந்தது என்னோட கார்.
அண்ணன் அண்ணன் சொல்லுவா அதை நான் ஈஸியா எடுத்துக்கிட்டேம்மா. இப்படிலாம் செய்வான்னு தெரியாம போச்சு. உங்க கூட பிறந்த தம்பி மாதிரி எல்லாம் நடந்துகிட்டாரு. நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி தானே எல்லாம் பேசுனீங்க. Blackguard. பாத்தியாடா பாத்தியா, உன்னால என்னையும் அயோக்கியன்னு நினைக்கிறாங்க. You scoundrel. தம்பி தம்பி தயவு செஞ்சு விட்டுருங்க தம்பி, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஆமா தம்பி, ஏதோ தெரியாம பண்ணிட்டான், விட்டுருங்க தம்பி. என்ன சார் சொல்றீங்க? என்ன தெரியாம பண்ணிட்டா? நான் யாரு? என் ஸ்டேட்டஸ் என்ன? என் பேர் எந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கான் தெரியுமா? அவன் எந்த அயோக்கியத்தனை வேணாலும் பண்ணட்டும். ஐ டோன்ட் கேர். என் பேர் எதுக்கு யூஸ் பண்ணா? நியாயமா இவனை ஃபோர்ஜரி கேஸ்ல உள்ள பிடிச்சு வச்சிருக்கணும். அது மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க தம்பி, நான் உங்க காலில் வேணா விடுறேன். அப்போ நிஜமாவே உங்களுக்கு இவரை பத்தி தெரியாதா? இல்லம்மா, சீரியஸாவே தெரியாதுமா. தெரிஞ்சா எப்படி நான் அனுமதிப்பேன்? பொண்ணுங்களை இந்த மாதிரி ஏமாத்துறது, டேம் இட். ஷே, இந்த ராஸ்கல் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? அவனை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுதான் நீ லவ் பண்றேன்னு சொன்னான். சொன்னியா இல்லையாடா? ஆமாண்ணே. சொல்றா, சத்தமா சொல்றா. ஆமாண்ணே. ஆர்த்தி, தப்பு என் மேலதான் ஆர்த்தி. இவருக்கு எதுவும் தெரியாது ஆர்த்தி. நான் இவரையும் சேர்த்துதான் ஆர்த்தி ஏமாத்தினேன். மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ண்ணே. இப்ப எதுக்குடா மன்னிப்பு? உன் வேலையே போச்சு. உன்னை பார்த்தா அப்பா பார்வையிலேயே எரிச்சிருவாரு. காரை நீ திருடிட்டா நம்பிட்டு இருக்காரு. போலீஸ்க்கு போனவரை பெருசா ஆக்ஷன் எடுக்க விடாம நான் தான் அவரை தடுத்து நிறுத்துறேன். இட்ஸ் ஓகே, நடந்தது நடந்து போச்சு. எனக்கே தெரியாம என் பேரை யூஸ் பண்ணிருக்கான். நீயும் அது உண்மை நம்பிட்ட. ஏதோ ஒரு விதத்துல என்னோட பேர் அதில் அடிபட்டிருக்கு. அதனால நானே உன்னோட சிரமத்தை குறைக்க விரும்புறேன். இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்துட்டு நீ ஏன் சிரமம் பண்ணணும்? நான் வேணா வேற வீடு பார்த்து தருவா? வேணாண்ணே, வேற வீடு பார்த்துட்டோம். அப்படியா? ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்குண்டான செலவு வேணா நான் பார்த்துக்கிறேன். அண்ணா வேண்டாம் தம்பி, பணத்துக்கு நாங்க வேற ஏற்பாடு பண்ணிட்டோம். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? டேய் ராஜேஷ், என்னடா பார்த்துக்கிட்டு நிக்கிற? குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாடா. வாடா. தம்பி, பாவம் வந்ததுல இருந்து நின்றுட்டே இருக்கீங்க, நான் ஒரு சேர் எடுத்துட்டு வரேன். ஆர்த்தி, உங்களை பார்க்கும்போது எனக்கு சங்கடமா இருக்கு. நான் நடந்த தப்புக்காக ஏதாவது காம்பன்சேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? மேல படிக்கலாம்னு இருக்கேன் சார். தட்ஸ் குட். அதுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா? இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. ஐயோ, பணம்லாம் வேண்டாம் சார். சொன்னா கேளுங்க ஆர்த்தி. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க ஆர்த்தி, வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம் ப்ளீஸ். ஓகே, இப்போ வேண்டாட்டி போட்டோம். எப்போ உங்களுக்கு பணம் தேவையோ அப்போ தயங்காம கேளுங்க. ஓகே?